ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு ஜீரகம்லாம் பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன். எல்லாமே இதில் இந்த கப்புக்கு 1 கப் இப்போ கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் ரவையும் 1 கப் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட 2 கப் தண்ணி ஊற்றி நாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் உப்பு காணலைனா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதாவது எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். அப்படி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து தக்காளி தோசை. நாம் நல்லா லேசாக மொறுமொறுன்னு தான் இந்த தோசையை ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2.5 கப்பே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கப் அளவுன்னு இல்லை, வேறு எந்த அளவு எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாமல் நீங்களும் இதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் ஊறி வரட்டும். இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தால் தான் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரும். திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி வராது. அதனால் நீங்கள் மாவை உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வாசனையாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். தக்காளி தோசை ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி தயார் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 பத்தை தேங்காய் எடுத்து ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி உப்பு வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த தக்காளி தோசையோட பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். புதினா இலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பிளெயினாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.